கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் 6-7 இடங்கள்ல இருந்தாலும் கூட வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை நைட்டு 8:33 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க. ஆக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேசா டிஸ்டர்ப் ஆவீங்க. சந்திராஷ்டிரமத்தில் இந்த வருகின்ற 2026 வருஷம் முழுக்கவே அவர் உங்களுடைய ராசிநாதன் 8ல் ராகுவோட சேருவார். ஆக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்ப வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாளுமே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. திங்கக்கிழமை 6ஆம் இடத்துல இருக்கிறார். திங்கக்கிழமை கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் அல்லது சிலருக்கு நோய்கள் தீரக்கூடிய அளவிற்கு நல்ல மருத்துவம் மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு முதல் நாளில் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் ஒரு பயங்கர ஒரு சுபத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 2 நாட்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையை நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஒன்றை மாற்றுறது, ஒன்றை விடுறது, சில பழக்க வழக்கங்களை விட்டுறதுக்கு கூட அந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும். பண வரவிற்கு ஏற்ற நாட்கள், குடும்ப நிம்மதி இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், காதலன் காதலி உறவு, போன காதல் கிட்டத்தட்ட அஷ்டமச்சனியில் பாதி பேருக்கு காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு. புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, யார் கணவன் மனைவி அப்படிங்கிறது தெளிவாகக்கூடிய அமைப்புகள்லாம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உண்டு. வியாழன் வெள்ளி இந்த அமைப்புகள், வெள்ளி சனி 2 நாளும் சந்திராஷ்டிரமன்றதுனால பண வாரம் கவனம். டிராவல் போகிறவங்க எல்லாருமே கையில் சூட்கேஸில் பணம் வச்சுருக்கிறவங்க செல்ஃபோனை பத்திரமா பார்த்துக்கோங்க. தூங்கும்போது சீட்டில் தூங்கும்போதே யாருன்னா செல்ஃபோன் எடுத்துடுறது, செல்ஃபோன் தவற விடுறது, கேஷு நகையெல்லாம் கொஞ்சம் ஏதாவது அந்த கையை வச்சு இந்த கையை வச்சு இந்த மாதிரி மாற்றுறது, இந்த மாதிரி மறந்துடுறது எல்லாமே சந்திராஷ்டிரம நாட்கள் நடக்கும்ன்றதுனால சந்திராஷ்டிரமத்தை தவிர்த்து மற்ற நாட்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோகமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம் கடகத்தினருக்கு.